மிக்ஜாம் புயல் அதனுடைய கோர தாண்டவத்தில் இருந்தே நம்ம சென்னை அதன் சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாமே இன்னும் மேடல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ மீண்டும் தமிழகத்தை தாக்க இருக்கிற புதிய புயலால் தற்போது இன்னைக்கு நம்ம தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை நெருங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கை பாலச்சந்தர் இதுவரைக்கும் அவர் இப்படி சொன்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு பயங்கரமான கடும் எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா அவர் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற தற்போதைய கடலோர மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கடைசியா புதுச்சேரி, இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலுமே இன்னைக்கு புயல் மழை மிகப்பெரிய அளவில் தாக்க இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மைய அறிக்கை பாலச்சந்தர் இந்த திடுக்கிடும் தகவலை சொல்லியிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல கனமழை, இன்னும் பல இடங்கள்ல மிக மிக கனமழை நிச்சயமா இன்னைக்கு பெய்யும். அந்த வகையில் தெற்கு வங்க கடலில் கீழ் அடுக்கு சுழற்சி தற்போது உருவாகி இருக்கு. அதனால தான் தற்போது தமிழக கடலோர மாவட்டங்களில் இந்த கனமழை தற்போது பெய்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு. அதில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை, தமிழக கடலோரம் இந்த பகுதிகளில் இன்னைக்கு நெருங்கி வரத்துக்கான வாய்ப்புகள் சற்றே அதிகமாக இருக்கு. அதே போல அது அந்த இடத்துலயே மையம் கொண்டு இல்லைன்னா ஆந்திரா பக்கம் நகர்ந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி தமிழகத்தையும் சென்னையையும் நோக்கி அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வந்ததுன்னா மீண்டும் ஒரு மிகப்பெரிய புயல் பிடியில மக்கள் சிக்கிற மாதிரியான ஒரு பரிதாபமான ஆபத்தான நிலை கண்டிப்பா தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு நிச்சயமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே போல அது தமிழகத்தை விட்டு நகர்ந்து செல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் தமிழக கடலோர மாவட்டம், சென்னை, இப்படி எல்லா பல இடங்கள்லையுமே கனமழை, மிக மிக கனமழை நிச்சயமா இன்னைக்கு பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மக்கள் யாரும் தேவையில்லாம வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மைய அறிக்கை சொல்ற பாலச்சந்தர் இந்த கடுமையான எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா தற்போது தமிழக கடலோர மாவட்ட மக்களுக்கு சொல்லியிருக்காரு.